பிறந்து வளர்ந்ததே அங்கே இருந்துதான். நாங்கெல்லாம் பச்சையா ராவா 2 பாக்கெட்டை உடச்சி சாப்பிட்டு அட்ட நேரத்துல கன்மார் நிக்கிறோம்டா. நான் மட்டும் இல்ல, எங்க அண்ணன் தம்பி எல்லாரும். குமரேச ஒரு குடிகாரன், தம்மடிப்பா, ஊர் சுத்துமா, ரவுடி, பொறுக்கி அப்படின்னு போட்டு கொடுத்துட்டானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. எங்க அண்ணன் உட்கார்ந்து இருக்க, எங்க அண்ணன் இருக்கா? எங்கடா ரவிண்ணே? எங்க இருக்குது? சின்ன பிள்ளைல எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க. நான் சுடுகாட்டுல தான் போய் அந்த படுத்தே கிடப்பேன். அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. நான் சுடுகாட்டுல தான் போய் அந்த படுத்தே கிடப்பேன். ஐயோ போடு. டேய் யாரை அடிச்சு கொல்லுங்கடா. டேய் யாரை அடிச்சு கொல்லுடா. அங்க விளக்கறியும் அதுல தான் போய் படிப்பேன். என்னால முடியல, டயர்டா இருக்கு. அப்ப எனக்கு அச்சமே கிடையாது. ஒரு அளவுக்கு மேல பண்ண 100 போடுவோம். யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையலா வாசிப்பீங்க. 3 போடுவோம். 3 செட் 50 போடுவீங்க. 100 போடுவீங்க. சில சமயம் 2 பேரும் வெறியாச்சுன்னா 1000 தடவை அதை போடுவோம். சில சமயம் 2 பேரும் வெறியாச்சுன்னா 1000 தடவை அதை போடுவோம். பாட்டுக்கு உலக விடுவோம் பாட்டுக்கு நீ பாட்டுக்கு ஓடுறா. டெல்லிக்கு போனோம் நானு, என் தம்பி பிரபு, எங்க மூத்தவர். அதாவதுடா தம்பி, அப்ப என் பேரு ஜேடி கிடையாது. மூத்தவர் வந்து தம்பி தம் போட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கிட்டு போயிட்டாங்க. நான் போய் தம் போட்டு வந்துடுறேன். சரிண்ணே. திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி என்னை ராணுவம் வளைச்சிருச்சு. பிரபு அப்படியே பதறிட்டான், என்னன்னு தெரியலேன்ட்டு. அடங்கப்பா அட பாவி, உலகமே நாறுதேடா. இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? எங்க மூத்தவர் அப்படியே கட்ட பாதி அப்படியே நிக்கிறாரு. அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி சரி சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்ச அண்ணா ஒரு போட்டோனா, அண்ணா ஒரு செல்ஃபினா. ஐயா நாங்க அண்ணனை ரொம்ப பிடிக்குமியா ஐயா, நல்லா பத்திரமா பாத்துக்கீங்க. அப்ப என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? தேங்க்யூ. அப்படி துப்பாய் தூக்கி அப்படியே வந்து 5 நிமிஷத்துல ஏத்தி விட்டோன்னே அப்படி சல்ட்ட போட்டோன்னே. IC 58464 Captain Jagdish reporting sir. Battalion cadet Abd Salute. தம்பி இதனாலதான் தம்பி இந்த பயலுக்கு பதவி விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு இந்த 10 நிமிஷத்துல பரபரப்பாயிருந்த. சினிமா கேப்போம், மட்டமா கேப்போம், கேவலம் கேப்போம். இல்லங்க பாரதி அப்பா யோசிக்கிறான்ப்பா. யோசிக்கிறேனா? நடந்து அப்படியே சொல்றதுக்கு நான் எதுக்கு மேன் யோசிக்கணும்? காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுறது. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி வகுந்து விடுவேன். சரிங்க, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். அது ஆங்கிலத்துல எழுதுறது. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நீ ஒரு பெரிய தமிழ் பாவலன் ஆயிடுச்சு, நீ ஆங்கிலத்துல எழுதுறாயின்னதுக்கு அடுத்தவனை திட்டதுக்கு என் தாய்மொழியை நான் பயன்படுத்துறது இல்லைன்ட்டான்.